என்னையா நீ பாட்டுல பொசுக்குன்னு கையை வாங்கிற? அரை கட்டி ஐயா. அரைன்னா தெரியாத? விவரம் தெரியாத ஆளு. ஒரு ரூம் வேணும் ஐயா. இல்லையா நீ கேட்கறது இல்ல. அட ஒரு சின்ன வீடு வேணும் ஐயா. சின்ன வீடுனா போய் எங்கடா போய் பிடிச்சிட்டு போயா? ஏன்னா ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. நான் பிடிச்சி விடணுமா உனக்கு? ஐயா ஒரு சின்ன வீடு இருந்துச்சுன்னா நான் ஒரு நாளைக்கு இருந்துட்டு. நானே பிடிச்சி விடணும். அப்பாடி பிடிச்சி விடுறோம். நானு என்ன பண்ணி இருக்கேன்? சின்ன வீடு. உனக்கு அந்த மாதிரி சந்தேகம் தெரியுது. நீ என்ன சின்ன வீடு கேட்கற? இல்ல எனக்கு ஒரு சின்ன ரூம் வேணும்னு கேட்டேன். நீ ரூம் கேட்டிருந்தா பரவாயில்லையா? நீ ரூம்பா கேட்ட? நீ இல்ல முதல்ல ரூம் தான் கேட்டேன். ஆமா ஆமா. அப்புறம் நீ சந்தேகப்பட்ட சரி ஒரு சின்ன வீடு ஒன்று சொல்லுன்னு சொன்னேன். சின்ன வீடு மறக்க கேட்காது. கேட்க மாட்டேன். ஒரு ரூம் ஒன்று வேணும். உடம்புக்கு சரியில்லை பேசாம இருக்கு. யாருக்கு? உனக்கா? நல்லா தனியா இருக்குது. உனக்கு என்னையா? ரூம் கேட்குற? ஆமா ரூம் தான் வேணும். ரூம் வேணுமா? ஆமா. நான் யாருன்னு கேட்டியா? நீ யாரு? அதை கேளியா முதல்ல. யாரு என்னன்னு தெரியாம ஒரு ரூம்பை விட்டுட்டேன்னு வச்சுக்க, அவங்க கிட்டாவும் போயிட்டானே ஏதாவது ஏட குடமாயி உன்னைய பிடிச்சிக்குவாங்க. கேட்காம உள்ள விடுவானே. அதைத்தான் கேட்டேன். என்ன இந்த இடத்துல இருக்கிறவங்க விவரமா இருக்கணும். உங்க பேர் என்ன? ஊர் என்ன? நானா? எங்க இருந்து வர்றீங்க? எனது பேர் தான் மணிவண்ணன். வந்திருக்கீங்களா? இல்ல பிள்ளை குட்டியோட இல்ல இல்ல பிள்ளை குட்டியெல்லாம் இல்லையா? ஆடு குட்டி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? பொய் சொல்ல சொல்றியா? அதான் கேக்குறேன். நான் தனியா தான் வந்திருக்கிறேன். தனியா வந்து. எனது பேர் மணிவண்ணன். நான் ஒரு வயிறு வியாபாரி. பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இலங்கை, யாழ்ப்பாணம், டெல்லி என்று சொல்லப்பட்ட பல மேதை நாடுகளுக்கு சென்று கப்பலேறி கடல் கிடந்து வியாபாரத்தை முடித்துவிட்டு தங்கம், வெள்ளி, முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம், புஷ்பரகம், கோமதேகம் என்று சொல்லப்பட்ட 9 நவரத்தினத்தை கண்டு வியாபாரத்தை முடித்துவிட்டு கால்நடையாக புறப்பட்டு எனது சொந்த தாயகம் தமிழகம். அதனால இந்த இடத்தை பார்த்தேன். காலெல்லாம் வலிச்சு ஒரு ரூமு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருந்துட்டு மறு நாளைக்கு போயிருவையா. நான் அப்படியெல்லாம் தப்பு தண்டா பண்ண மாட்டேன். ஒரு ரூம் இல்ல 100 ரூம் இருக்கு. அப்படியா? 99 ரூம் இருக்கு. 99? ஆமா. சரி இத்தனை ரூம் இருக்கு. அத்தனை வேணாம் எனக்கு. ஒரே ரூம் போதும் ஐயா. ஒரு ரூம் கொடுக்க முடியாது. ஏன்? ஒரு ரூம் தான் காலி. ஒரு ரூம் காலி இருக்குல்ல? அட அது போதுமே எனக்கு. அது போதும். லாஸ்டா எல்லாம் பூரா இருக்காங்க. எல்லாம் இருக்கு. ஆளுங்க இருக்கிறாங்க. ஆமா ஆமா. சரி அந்த ஒரே ரூம் எனக்கு போதுமையா? அதை விட முடியாது. பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்காங்க. அவங்க இருந்தா நம்மள என்னையே செய்யறாங்க. நம்ம என்ன செய்யணும்? நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேயா. நான் நல்ல மனுஷன். நாடு பூரா சுத்திட்டு என்னைய நீ நம்பியா? நாடு பூரா சுத்திட்டு வந்தாலும் நீ சும்மா இருப்பியா? இல்ல இல்ல நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் சுத்தமான ஆளு. இப்பெல்லாம் நம்ப முடியல. ஐயா நான் சுத்தமான ஆளியா. என் முகத்தை பாரியா? பால் வழியுதுங்க பாரியா? அதான் நல்லா தெரியுது இல்ல? அதான் முகம் நல்லா தெரியும். வருவேண்ணா. அதான் பிள்ளை. ஏன் சந்தேகப்படுற? சந்தேகம் இல்ல. ஒரு ரூம் ஒன்று கொடு. அதுக்கு எவ்வளவு வாடகைன்னு சொல்லிட்டீங்கன்னா சாவியை கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் தூங்கணுமையா. உடம்பெல்லாம். ஆமா எங்க வீட்டுக்கு நாம என்ன பதில் சொல்றோம்? ஏன் சாவியை கொடுத்துட்டேன்? ஓன் சாவி வேணாமியா? அந்த ரூம் சாவி. ரூம் சாவியா? தர்றேன் தர்றேன் சொல்றேன். ரூம் கொடுத்தா சாவி கொடுத்தா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கணும். என்ன கரெக்டா இருக்குன்னு? கை பத்திரம். கை நல்லா தானே இருக்குது. கால் பத்திரம். கால் நல்லா தான் இருக்குது. சுத்தமா தான் இருக்குது. வாய் பத்திரம். ஐயா வாய் யாரோடையும் பேச மாட்டேயா? 3 பத்திரம். சரி 3 பத்திரம். ஆமா. சரி நீ பத்திரம் கேட்க நான் திடீர்னு பயந்துட்டாயா? 3 பத்திரம். இது மாதிரி பத்திரமா இருக்கணும். சரி சரி கை காலெல்லாம் சுத்தமா இருக்கு. பத்திரமா வச்சிருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன வயிறைய வேறே கொண்டு வந்து பொருள் எல்லாம் ஏகப்பட்ட பொருள் கொண்டு வந்திருக்கேன். சரி அதனால அதை கொஞ்சம் பத்திரமா வைக்கணும். அதுக்காக அந்த ரூம்ப சொன்னீங்கன்னா நான் போய் பார்த்து கொஞ்ச நேரம். கால் பத்திரம், கை பத்திரம், வாய் பத்திரம். ஐயோ பேச மாட்டேன். யாரோடையும் பேச மாட்டேன். நீ பாட்டா போற, நீ பாட்டா வர. பக்கத்துல யாரு இருக்கிறாங்க அந்த ரூமுக்கு பக்கத்துல? ரூமுக்கு பார்த்தா பொம்பளை பிள்ளை இருக்காங்க. பொம்பளை பிள்ளையா? ஆமா. ஓ கிளவி. அட விடப்பா. அது என்ன செய்து பாவம் தூக்கிட்டு போறோம். பரவாயில்ல பரவாயில்ல. என்ன 16 வயசுக்கு போது பரவாயில்ல. அந்த ரூம் தான் எனக்கு வேணும். அதே ரூம் வச்சுக்க. சரி எனக்கு வேணும். சரி ஐயோ பத்திரமா இருக்கணும். நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஐயோ இங்க என்ன எழுதி போட்டுருக்கு பத்தியா? ஐயா கொடுக்க மாட்டேன். இந்த ஆளை நம்பி கொடுத்தா சாவி கொடுக்க மாட்டேன். சரி சரி சரி. இந்த பையன் இவன் தண்ணி குடிச்சு விட்டு போய் பேசாம எடுத்துக்கோ. நான் கொடுக்க மாட்டேங்க. எல்லாமே பத்திரமா வச்சு பூட்டிட்டேன். சரி அதனால காலையில் தரேங்க. காலையில கண்டிப்பா தெரியும். ஐயோ நான் போகும்போது நீ தண்டு எத்தனை தண்டி இருக்கும்யா? ஐயோ என்ன ஏன் தண்டுகிற? காலையில ரூம் சாவிய
அப்படியாது தண்டுன்னு சொல்லுவோம். நான் என்னமோ நினைச்சு விட்டேன், வாழைத்தண்டு நினைச்சு. ரெண்டு பேருமே சந்திக்கிறது. அப்ப சரி அப்ப சரி தானே. சரி நீங்க போங்க. அந்த ரூம் வழிய சொன்னீங்கன்னா அது என்னன்னா இங்க என்னென்ன எழுதி போட்டிருக்கு ஏப்பா. ஆனா காலையில் வரப்பா. இல்ல இல்ல நான் காலையில் வரேன் கண்டிப்பா. நாக்கு கொடுக்க மாட்டேன். அது கண்டிப்பா தெரியுது. ஆமா ஆமா. அதனால வழிய சொன்னீங்கன்னா இப்படி சரி. ஒரு முக்கு ஒரே முக்கு. ஓ மொத்தத்துல 3 முக்கு. அப்ப 3 முக்குல வந்துடும். இல்ல 3 முக்குல ரூம்பு வந்துருமா? சரி 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 சரி. ரைட் ரைட். சரி அப்ப அந்த ரூம்பு வந்துடும். அப்ப நான் காலையில உன்னைய பாக்குறேன். பார்க்கும்போது என்னை வந்து தண்டு. சரி கண்டிப்பா உனக்கு உண்டு. சரிங்க. ஆமா கண்டிப்பா தர்றேன். சரி பார்த்து வரீங்களா? தாராளமா பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. பாவம் புராணியாட்டு இருக்குது. வந்து ரூம் சாவி கொடுத்துட்டா அப்படி. சரி பாப்பா. ஏன்னா அங்கிட்டு கிளம்பினாங்க, இங்கிட்டு குமரி பிள்ளைனாங்க. ஆமா என்ன யாருன்னு பாப்பேன்னு சென்ட்ரல் வேற கொடுத்துட்டாங்க ரூம். ஆமா சரி போய் பார்க்கலாம். 1000 கோடி நிலவு கொடுத்த முகம் மாறு அந்த அதிசிவன் பிள்ளை வெளி முழுவதும் திருநீரு. ஆயிரம் கோடி நிலவு முகம் மாறு அதிசிவன் பிள்ளை வெளி முழுவதும் திருநீரு. 1000 கோடி நிலவு முகம் மாறு அதிசிவன் பிள்ளை வெளி முழுவதும் திருநீரு. அந்த காவல்காரர் சொன்ன பிரகாரமே அந்த ரூமுக்கு வந்துட்டேன். இந்த ரூம்ல யாரு பக்கத்துல இருக்கிறா என்னன்னு கொஞ்சம் எட்டி பார்க்கணும். ஆமா 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 பார்க்கலாமா தம்பி? கண்டிப்பா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 1 2 மனச்சாட்சி. அந்த தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 1 மனச்சாட்சி. தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து வெள்ளைய உள்ளத்தில் சாட்சியம்மா.
அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தில் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்த சாட்சியம்மா, தெய்வத்த சாட்சியம்மா. நதிகளும் தாங்கி விட்டால் நதி செய்த தப்பிக்கு விதி செய்த குற்றம் மண்ணு ஏறுமா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்க பேசுங்கள், மனதுக்கு மனது போய் போது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, தெய்வத்தை சாட்சியம்மா, தெய்வத்தை சாட்சியம்மா. ஆண்டவன் அடியனத்தை ஒரு துளி பற்றவில்லை, அவனன்று எனக்கு அருளில்லை. ஆண்டவன் அறியதென்றில் ஒரு துளி வந்தம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா தயங்குகின்றே, தவறில் செய்த மனம் உறவில்லையே, தவறில் வாழ மண்ணை உறவில்லையே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று உண்டு மனசாட்சி, தெய்வத்தை சாட்சியம்மா, தெய்வத்தை சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று உண்டு மனசாட்சி, தெய்வத்தை சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையை பார்த்தா உள்ளத்தில் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம், அதுதான் உள்ளத்தில் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று உண்டு மனசாட்சி, தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. எத்தனை நேரம் ஊருக்கு போயிருக்கிறார். ஆனா இங்க இருக்கிறவங்க கொஞ்சோண்டு அவசரப்பட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. என்ன, சித்திரவள்ளி நாடகம் என்பது ஒரு காமெடியான நாடகம், காதல் ஓவியம். அதனால யாருமே கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா இன்னும் சிறப்பாக என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு ஒரே ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இங்க இருக்கிறவங்க ஐயோ டான்ஸை விடு, ஐயோ பப்புனை விடு அப்படின்னா நாங்கள் என்னதான் செய்யறது. கரெக்டாக வந்து 3 மணிக்கு தான் ராஜபாட்டை என்ட்ரன்ஸ் ஆகணும். ஆனால் அன்னைக்கு 2 மணிக்கே நான் என்ட்ரன்ஸ் ஆகிட்டேன். அதனால தான் அவசரமாக வேஷம் போட்டு அவசரம் வர்றது மாதிரி போச்சு. நல்லா நீங்கள் பாட்டில் கேட்டே இருந்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஓடாது என்னுடைய கதையை முடிக்க. ஆனால் இங்கே வந்து 5 மணிக்கு முடிச்சுட்டு போங்க, 5 மணிக்கு முடிச்சுட்டு போங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்மளுடைய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்தை பார்த்தா சிறப்பான திண்டிவனம் என்று எழுதியிருக்கின்றது. இருந்தாலும் இந்த ரூமுக்கு சென்று இந்த பக்கத்துல வந்து கிளவி இருக்கா இல்ல குமரி இருக்கான்னு எட்டி பார்க்கணும். இத பார்த்துட்டு தான் வந்து ஆமா நம்ம ஊருக்கே போகணும். கண்டிப்பா. நீங்க வயசு பிள்ளை ரூமுக்கு போகாம கிளவி ரூமுக்கு போயிட்டீங்கள. கரகம் ஆமா பாத்தீங்களா. அம்மா தாயே, நான் அப்படியா இல்லம்மா, எனக்கு ஒரு ரூம் ஒன்று சொன்னாரு காவல்காரரு, அவ்வளவுதான். அதனால அந்த ரூமுக்கு வழி தெரியாம தடுமாறி உங்ககிட்ட வந்துட்டேன். ஐயோ நல்ல வேலை நான் தப்பிச்சு ஒடியாதுட்ட ஐயா. சரி பாப்பா, அந்த வழியில இருக்குது. ஆமா, அப்ப வேற வழியில போய் பாப்போம். முந்தானத்தா அது யாரு? என்னது எது? சரி சரி பரவாயில்ல அம்மாயி, நான் அப்படியா இல்ல, நான் கண்ணியமான ஆளு. அதனால ஒரு வாட்ச்மேன் வந்து இந்த வழியை போனாரு.
தெரியாம உன்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருக்க, வேற வெளியில போய் பாக்குறேன். அவன் தயல் சொன்னவன் பாரு 9ஆம் நம்பர்னே. ஆமா. அட இது தலைகள் தான் இருந்திருக்க மாட்டிருக்கு, எழுத்து பார்த்தீங்களா? 6ன்னு தெரியல 9ன்னு தெரியல. ஆமா. கடைசியில கிளவி பாரு நம்மளோட வம்புக்கு வந்துருச்சு. இந்த கரகத்தை போயிட்டு பார்த்தது இல்லையா? ஐயா சரி சரி, நீ நல்ல மனுஷி. சரி வரலமா, நான் வர்றேன், வேற வழியில போறேன். சரி வேற வழியில போய் பார்ப்போம். நடக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு தலையாடுறதுக்கெல்லாம் அடிக்கிறாங்க. தம்பி நான் தேடி வந்தது வந்து வீம்போகாம போயிடுச்சு. பாத்தியா? இன்னைக்கு காலையில முழிச்ச முகம், நல்ல முகம். ஒரு அம்மா குறுக்க வந்துட்டு இருந்துச்சு. நான் கரெக்டா முகத்தை கழுவிட்டு ஏறிட்டு பார்க்கும்போது ஒரு அம்மா வந்துச்சு. அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு இன்னைக்கு சிக்கணும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதே கிடைக்கிறது வந்து பறவைகள், அப்படியா? சிக்கிறது வந்து பறவைகள், கிடைக்கிறது வந்து பெண்கள். அப்படி சொல்லு, நீ கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆஹா என்ன அழகு, ஐயோ எத்தனை அழகு. மின்னலை போன்ற வெளியும், மேகத்துக்கு ஒப்பான கருங்குந்தலும், அன்னத்தை போன்ற நடையும், மலர்ந்த செந்தாமரை பூ போன்ற முகமும், 3 பெரியது போல் உதடும், சுடரின் விளக்கு போல் மூக்கும், தாளா மடல் போல் கழுத்தும், மன்மதை கனை போன்ற 2 மார்பும், ஆழம் இலை போல் வயிறும், சுழியது போல் தொப்புளும், வாழை தண்டு போல் தொடையும், சினையது விரல் போல் கெண்டைக்காலும், சிட்டு எறும்பு போல் அவளுடைய ரோமமும். ஆக மொத்தத்துல ஆதி சேடனை போல படம். அதான் தேடி போனாலும் திசை வேணும்யா, ஓடி போனாலும் யோக வேணும். பத்தியா எப்பேறப்பட்ட அழகுன்னு உங்களுக்கு எப்படியா கிடைக்கும் அழக பத்தியா? ஆமா. வானில் முது மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானில் முது மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானில் முது மதியை போலே மங்கையவள் வதனம் கண்டேன். வானில் முது மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். கோவை பழம் கொடியில் கண்டேன், ஒரு செய்யில பெண்ணை கண்டேன். கோவை பழம் நிறத்தை போலே குமரையில் வதனம் கண்டேன். வானில் முது மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானில் முது மதியை போல தங்கையவள் வதனம் கண்டேன். சோலையில சென்னை கண்டேன், போது கனவு கண்டேன். சோலை நன்றி ஆலை போலே கோகையவள் பிரிக்கை கண்டேன். வானில் முது மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். மலமேல தேனை கண்டேன், மலை நடுவை பெண்ணை கண்டேன். மலை வேந்து இனிப்பை போலே மங்கையவள் மதனம் கண்டேன். வானில் முது மலையை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானில் முது